தமிழ்நாடே ஆடி போகும் தீர்ப்பு ஒன்று நாளை வரும். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. உன்னைய பெத்ததுக்கு உங்க அப்பா ஒரு 4 பச்சை கிளியை பத்தினா வச்சுக்கோங்க, கிளி ஜோசை பார்த்தா பொழைச்சிருப்பான். எப்படி 2 டைம்ஸ் வச்சு பாத்தீங்களா? தர்மம் வெல்லும் அப்படின்னு சும்மா சொன்னாங்க. வெயிட் அண்ட் வாட்ச். என்ன பண்ற? இவனை குண்டு கட்டா கட்டி வாயில 1 கிலோ துணியை வச்சு அமுக்கி கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிடு. TVK 40N. You always stand with Vijay now. You always stand with Vijay now. ஐயோ, இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. பேசுற வாயெல்லாம் தற்குறி சொன்ன வாயெல்லாம் ஷட் அண்ட் கோ. அந்த கொச்சக்கரை எடுத்துடா, இவ்வளவு மரத்துல கட்டி வச்சு அடிச்சு தோலை உரிப்போம். மக்களுக்காகவே எங்கள் ஆட்சி, மக்கள் ஆட்சி ஒளியும். TVK DMK எல்லாம் ஒளியும். எங்களுடைய ஆட்சி. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு இப்போ வந்து கத்திட்டு போனார்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்கனாலதான் நம்மளோட இது வந்து சில இதை ட்ரோல் பண்ணி தான் வந்து இது பண்றாங்க. எங்களோட மதிப்பே வந்து குறைக்கிறாங்க. சாவுல புளிய மக்களுக்கும் சாவுல செத்த பையில தூக்கு முடி சாவு. தயவு செஞ்சு இதை வந்து பண்ணாதீங்க. எல்லா பசங்களுக்கும் சொல்றேன், அது ஒரு பாசத்துல பண்றீங்க, ஆனா பண்ணாதீங்க. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா நமக்கு போயிடுது. ட்ரை பண்றேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன? நாங்க பிஜேபிக்கு பின்னாடி ஒளி இல்ல, புரியுதுங்களா? நாங்க வந்து சிபிஐ வேணும்னு கேட்கல. யார் சார் இவரு? இவரை தெரியல? இவர்தான் ராகுல் காந்தி. பிரச்சாரத்துக்கு வந்தாரு, அப்படியே ஸ்டே பண்ணிட்டாரு. நாங்கள் கேட்டது வேற, ஆனா நீங்க போர்ட்ரே பண்றது என்ன? விஜய் சிபிஐ கேட்டார், விஜய் தான் சிபிஐ வேணும்னு கேட்டாரு. எந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொன்னது? சொல்லுங்க, எங்களுக்கு ஆதாரத்தை எடுத்து கொடுங்க பாப்போம். எந்த இடத்துல நாங்க சொல்லியிருக்கோம் சொல்லுங்க. ஏய், களிமண் மண்டையா, அங்க பார். துறை இந்த மனுவை விசாரிக்க கூடாது. இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். சொல்லல, நாங்க எங்களோட கருத்து என்னன்றதை தெளிவுபடுத்தியிருக்கோம், வீடியோ வாயிலா சொல்லியிருக்கோம். நாங்க படிக்கிற காலத்துல இருந்து இப்படித்தானப்பா பொய்யா பேசிட்டே இருப்பேன். இதுக்கு மேலே விமர்சனம் நீங்க பண்ணணும்னா உங்ககிட்ட பேச பாயிண்ட் இல்லனா அவதூறு கையில எடுப்பீங்க. பெரிய புண்டை. இவருக்கு 360 டிகிரி விஷன் இருக்கு, எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டு போவாரு. பிஜேபி பி டீம் சொல்றதெல்லாம் வந்து நீர்த்து போன ஒரு டாபிக் பாஸ். இதுக்கு மேல எல்லாம் அது மக்கள் நம்புற மாதிரி இல்ல. எவன் சொன்னா? நானே சொல்லிக்கிட்டேங்க. இவ்வளவு பெரும் துயரம் நடந்த போதே தளபதியை சந்தேகப்படல, தளபதி மேல தப்புன்னு சொல்லாத மக்கள் இன்னைக்கு நீங்க பிஜேபி பி டீம்னு சொன்னா நம்பிட போறாங்கன்னு நினைச்சீங்களா? நம்மள பார்த்தா கிறுக்கு புண்டமா இருக்கிறதுனால இப்படி விளையாடுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் பொறுமையா இருந்தேன். பொட்ட மாதிரி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க, வக்காடா ஓலி வெள்ள வாடா. அப்ப தமிழ்நாட்டு மக்களை நீ இன்னமும் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயேங்க ஒரு அரசியல் கட்சி, அதுவும் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி 2026 முதலமைச்சரா வரும்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் 11 நாட்களா தலைமறைவு. இந்த நாட்டு நன்மைக்காக அமெரிக்காவில் போய் கம்ப்யூட்டர் கத்துட்டு வந்தேன். ஒரு சொறி முடிச்ச சென பண்ணி ஒண்ணுமே செய்யாத என்ன பல குற்றங்கள் செஞ்ச மாதிரி மாட்டி விட்டான். அந்த கட்சியினுடைய தேர்தல் வகுப்பாளர் தலைமறைவு, அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தலைமறைவு. பாரு, உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா? அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட செய்தி தொடர்பாளர்கள் அத்தனை பேருமே தலைமறைவு என்பது உண்மையில் இந்த தமிழ் சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்காக பொறுப்பேற்று மக்களோடு மக்களாக எப்படி நிற்கும் என்பதை மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். நீ செய்யக்கூடிய ஜெய்சங்கர் பாலத்து டெக்னிக், பழைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எடுத்துட்டு வந்து நீ மக்கள் மனசுல திணிக்க நினைச்சா அது இன்னும் மக்கள் நம்புவாங்கன்ற நீ நம்பனா அந்த நம்பிக்கை தவிடுபடி ஆகும். ஒண்ணும் கிடையாதுங்க. உல்ஃபா வால்சீட் படத்த கதைய வேற புதுசா பார்த்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். 2026 அதுக்கான ரிசல்ட் என்னன்றதை நீங்க பார்க்க தானே போறீங்க. என்ன விளையாடுறீங்களா? தற்குறி விஜய் கழகம், அதுக்கப்புறம் தலைமறைவு விஜய் கழகம், அதுக்கப்புறம் தாமரை விஜய் கழகம்.
ஐ கான்ட் பிலீவ் திஸ். யாருமே இல்லையா? மேடம் அவர் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மூளை வளர்ச்சி கம்மி. ஒன்ஸ் அவர் கேங்குக்குள்ள போயிட்டாங்கன்னா கடைசி வரை தற்கொலை தான். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுக்கு தான் செட்டப். பிரேம், நீ பிறந்ததுல இருந்து இப்படிதானா? அப்படி என்னடா சொல்லிட்ட? அழகண்டானே. பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய தாவேகா கட்சி சரியாக செயல்படாத காரணத்தால் அமித்ஷா தலைமையிலான பாஜக கட்சியில் இணையலாம் என முடிவு செய்துவிட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோல என்றோ பச்சொந்து என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியில இருக்கின்ற மேடையே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவினை ஒருவனுக்கு தான் இருக்கு குறிக்கொண்டு இங்கிருந்து நடைபெறுகிறேன். அண்ணே வாங்கமோ அண்ணே, உங்க கிழக்கு ஒரே தெரியும் ஓட்டுக்கிறேன். டேய் முன்னாடி ஓட அண்ணே, பின்னாடி உட்காந்தா கொஞ்சம் ஈஸியா. நான் முன்னாடி ஓட்டு போய் பின்னாடி இறங்கி வருதுடா. வா முன்னாடி கேட்டுக்குள்ளோட. கேட்டுக்குள்ளையா? ரெடி, லைட்ஸ் ஆன், கேமரா ரோலிங், ஆக்ஷன். ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம் மக்களே. தாய் மாமான்னு சொல்லி நம்பி வந்தவங்கள அம்போன்னு விட்டுட்டு கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக கிட்ட அடிமையான ஒரு கட்சியோட தலைவர் தான் இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட். திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டும் என் கண்ணுன்னு உளறி கட்டுப்பாடு இல்லாத அனங்களுக்கு தலைவனா இருக்கிற விஜய் கிட்ட இங்க இருக்கிற மக்களுக்கு சில கேள்விகள் இருக்கு. அதுக்கு பதில் சொல்லுங்க ப்ரோ. தாவேக்கான கட்சி ஆரம்பிச்சு இப்படி பாஜக காலில் விளையாடுறதுக்கு முதல்லயே பாஜகல சேர்ந்திருக்கலாமே. பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இப்படி அவசரப்பட்டு பாஜகவோட கைப்பாவையா மாறிட்டீங்களே. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். மேடைக்கு மேடை கொள்கை எதிரின்னு பேசிட்டு இப்போ கட்சியை பாஜகவுக்கு அடக வச்சிட்டீங்களே ப்ரோ. பாஜகவை கொள்கை எதிரின்னு கூவிட்டு இருந்தீங்களே, இப்ப கொள்கை எதிரி கூட மண்டி போடுற நிலைமை வந்துருச்சே. பெரியார் காமராசர் படத்தை தூக்கிட்டு சாவர்கர் கோல்வால்கர் படங்களை ஆபீஸ்ல வைக்க போறீங்களா ப்ரோ? நான் குமார் அவசரப்பட்டிய எதுவுமே நம்பாத, யாரையுமே நம்பாத. எதுக்காக நீ வந்தியோ அதை மட்டும் நம்பு, அதுதான் உண்மை. உன்னையே நம்பலாமா? வாணி யோசனை பண்ணுகிறேன். நீ நாங்களே கருப்புக்குள்ளா எங்களுக்கு தெரிய எல்லாம். பிக் பாஸ் சொல்லாத சொல்லா எங்களுக்கு போடாத. படிச்சு சொன்னேன், அவன் பின்னாடி யாரோ இருக்காங்க, பொறுமையாருன்னு கேட்டியாடா? எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். கவனித்தீரா? எதை மன்னா? கேமராமேன் போக்கஸை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். இப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். சேர ஊரும் நம்ம நாமாக்கள் உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில சொல்வோம். சாரி, அவனை பாத்துக்கிறதுக்கு நல்ல மருத்துவ வசதி. சென்னை மகாணத்தோட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அவருக்காக ஒரு மணிமண்டபம். தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்ச்சி ஊற்ற மண்ணும் கூட மேகனூர்ல பிறந்த உறுதியா எங்க தேர்தல் அறிக்கையில சொல்வோம். சாரி, அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும். எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இது சென்னை வந்தது என் தலைவர் விஜயை கைது பண்ணுவீங்களா? உமால யாருமே இருக்க மாட்டீங்க. சொல்ல போனா ஆட்சியே இருக்காது, பூரா உடைச்சு விட்டுருவோம் நாங்க. ஏன்னா நீங்க பண்ண அந்த ஊழலால எவ்வளவு உயிர் போயிருக்குன்னு தெரியுமா தெரியாதா? எவனாவது என் தலைவரை கைது பண்ணீங்க, கொம்மால உண்மையிலுமே நான் சொல்றேன், டென்ஷன்ல இருக்கேன். நான் 31 உயிர் போயிடுச்சுன்னு டென்ஷன்ல இருக்கேன். உம்மால உங்க ஆட்சியே இருக்காது, எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருவோம். திருட்டு திமுக
ஒர்க் ஆகுது அந்த பாட்டை தவிர எந்த பாட்டும் இல்ல. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, வாராரையா அவரை வாராரையா, நல்ல வாயில வந்து தாராரையா. இந்த மண்ணில மானமுள்ள திமுக காரன் எவனாவது ஒருத்தர் இருந்தா இந்த வீதியில நீ ஸ்டாலின் தான் வராரு, மயிர புடுங்க போறாரு அப்படின்னு பாட்டை போடுறா பாப்போம். தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா, நீ திராவிட வாரிசா இருந்தா, கலைஞரின் மகனா இருந்தா, எங்க அண்ணன் சீமான் மேல ஒரு வழக்கு போட்டு பாடுறா தொட்டு பாடுறா. தூக்கம் இல்ல. சத்தியமாக தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்க கூடாது. ஏன்னா திமுகவை அவங்களும் எதுக்குறாங்க, நம்மளும் எதுக்குறோம், எதுக்கு போட்டு அவங்களை விமர்சனம் பண்ணணும் தான் நினைச்சேன். ஆனா இந்த பொதுக்கூட்டத்துடைய மொத்த வீடியோ பார்த்த பிறகு விடவே கூடாதுடா. ஏன்னா இவங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு பேராபத்து. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா மெச்சினேன் வீராங்கனா மெச்சினேன். சார் எல்லாமே இருக்கு. இப்ப எடுத்து ப்ளே பண்ணுங்க. எல்லாமே இருக்கு. ப்ளே பண்ணுங்க. சரி சார், எடுத்து ப்ளே பண்ணுங்க சார். லேட் ஆகும்ல. தளபதியை பார்த்தா போதும். உங்களுக்கு இருந்து பிடிச்ச கொள்கைகள் ஏதாச்சும் 1-2 தெரியுமா, சொல்ல முடியுமா? எதுக்குடா கொள்கை? தளபதி நல்லா செய்ய போறாங்க, எதுக்கு கொள்கை? அதாவது கொள்கை எங்களுக்கு இப்போ நாங்க எடுத்திருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா நாங்க எடுத்துன்னு மக்கள் இதுல முயற்சி பண்ணுவோம். கொள்கை தலைவர்கள் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கா நான் எப்படி சொல்லிட்டேன்னா எக்ஸாக்டா அவர் சொன்னதே எனக்கு ரொம்ப வெறித்தனமாக இருக்கு. காலையில் 6 மணிக்கு வாங்கன்னா எனக்கு 6:05 நான் போனா கூட என்னமோ ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு ஒரு உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். அத்தனை அரசியல் அழுக்குகளையும் அடித்து துவைத்து